இயற்கை ஒரு இலவச மருந்தகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். கிராமப்புறத்தில் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் கட்டாயம் இருக்கும் செடிகளில் ஒன்றுதான் இந்த செடி. இதன் மருத்துவ குணத்தை பற்றி பார்ப்போம். இந்த செடியின் பெயர் திருநீற்று பச்சிலை. இந்த செடியின் பெயரிலேயே ஒரு மேன்மை உள்ளது. இந்த மூலிகை துளசியின் பெயரிலும் அழைக்கப்படுகிறது. துளசியின் விதை அமைப்பும் திருநீற்று பச்சிலையின் விதை அமைப்பும் ஒன்று போல இருக்கிறது. கருவேப்பிள்ளை, துளசி, புதினா, மரிக்கொழுந்து, கொத்துமல்லி, திருநீற்று பச்சிலை போன்ற இலைகள் இருக்கும் இடத்தை இவற்றின் மணத்தை வைத்தே அறிந்து கொள்ளலாம். வாசனை திரவியங்கள் செய்வதற்கு மூலப்பொருட்களாக பயன்படும் இவ்விலைகள் இருக்கும் தோட்டம் அல்லது வீடு மங்களகரமாக இருக்கும். சிறு குழந்தைகளுக்கு திருநீற்று பச்சிலையை அரைத்து உடம்பு முழுவதும் தேய்த்து சிறிது நேரம் காய விட்டு குளிக்க வைத்தால் இதன் இயற்கையான மனம் நாள் முழுவதும் குழந்தைகளிடம் இருக்கும். கடைகளில் வாங்கும் குளியல் பொடியில் அதிக அளவில் சேர்க்கப்படும் இலைகள் திருநீற்று பச்சிலை இலைதான். சோப்பிற்கு பதிலாக பெண்கள் இந்த இலைகளை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து குளியலுக்கு பயன்படுத்தலாம். துளசி இலைகளை உணவில் சேர்ப்பது போல இந்த இலைகளையும் பயன்படுத்தலாம். வாய் துர்நாற்றம், வயிற்றுப்புண், சளி போன்ற ஒவ்வாமைகளுக்கு இந்த இலைகள் சிறந்த மருந்து. ஒரே ஒரு செடியை தொட்டியில் வைத்தால் அதன் விதைகள் வெடித்து பல செடிகள் வளரும். நம் உணவில் விதைகள் ஒரு முக்கிய இடம் பெறுகிறது. சியா விதைகள், ஆளி விதைகள், சப்ஜா விதைகள், வெள்ளிரி விதைகள், இன்னும் பல விதைகள் ஐஸ்கிரீம், ஃபலூடா, ஜிகர்தண்டா போன்ற நவீன உணவுகளில் சேர்க்கப்படுகிறது. சப்ஜா விதை என்று அதிக விலையில் கடைகளில் விற்கப்படும் விதை திருநீற்று பச்சிலை செடியிலிருந்துதான் எடுக்கப்படுகிறது. இந்த சப்ஜா விதைகள் ஃபைபர் அதிகமுள்ள உணவுப் பொருள். உடல் எடை குறையவும், LDL என்னும் கெட்ட கொழுப்பை கரைக்கவும், நம் உடலுக்கு தேவைப்படும் நல்ல சத்துக்களை அதிகப்படுத்தவும் இந்த விதைகள் பயன்படுகிறது. கருமையான நிறமுடைய இந்த விதைகளை 10 கிராம் அளவிற்கு எடுத்து நீரில் 10 நிமிடம் ஊற வைத்தால் அது ஊறி பெரிதாகி சாம்பல் நிறத்தில் கண்ணாடி போல மாறிவிடும். இந்த பொருளை பானகத்தில், எலும்பிச்சை சாறில், பாயசம், ஜெல்லி, கேசரி போன்ற உணவில் சேர்க்கலாம். குழந்தைகள் விரும்பி உண்பர். ஒரு பாரம்பரியமான சாதாரண செடியிலிருந்து கிடைக்கும் விதைகள் பெரிய உணவகங்களில், ஐஸ்கிரீம் பார்லர் போன்ற இடங்களில் பயன்பட்டு அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. கோடை விடுமுறை தொடங்கி விட்ட இந்த சூழலில் மூலிகை செடிகளை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தியும், செடி வளர்ப்பில் ஆர்வத்தை தூண்டியும், இயற்கையை பாதுகாக்க எடுக்க வேண்டிய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தும் இந்த கோடை விடுமுறையை பயனுள்ளதாக ஆக்கவும், அதிகரித்து வரும் வெப்பத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நலமோடும் வளமோடும் வாழ வாழ்த்துகிறேன்.